ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். விஜய் என்ன சொல்றாரு, நீங்க சரியா பேப்பர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை யார்கிட்ட சொல்றாரு? ரெகுலரா பேப்பர் பார்த்துட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் திமுக, அதாவது எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கூட்டமும் பேப்பர்லயே முங்கி கிடந்து நியூஸ் அப் டு டேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் விஷயங்களை எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு தரமான எதிர்கட்சி தலைவர்கிட்ட உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பேப்பர் பார்த்துருக்கணுங்கிறீங்க. இது ஒரு தெனாவட்டு. உதயநிதி கேட்கிறாரு, ஏங்க அது எப்போதும் கொடுக்குற சிறப்பு தொகுப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கீங்க, பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உரிய நிவாரணம், பாதிப்புக்கான வறட்சிக்கான நிவாரணத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்லை. செங்கோட்டையன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இதை நாங்க செப்டம்பர் மாசம் வாக்குல மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். குருவை காஞ்சி நாசமா போச்சு, விவசாயிகளுக்கு உடனே பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் ஏதாவது தேருவான். அவனுக்கு நான் இன்னும் 3 மாசம் கழிச்சு, இன்னும் 2 மாசம் கழிச்சுதான் நாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து கொடுப்போம்னா அப்ப எந்த அளவிற்கு நீங்கள் கீழே இருக்கிற மக்களை ஏமாற்றுகிறீர்கள். தண்ணி வருகிற காலகட்டத்திலேயே 80 கோடி ரூபாய் கொடுத்த அரசு திமுக அரசு. தண்ணி வராத காலகட்டத்தில் அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்துறீங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறீங்க. ஆனால் அவர்கள் கேட்பது 15000 ரூபாய். 15000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வேணும். நீங்க அதை கொடுத்தீங்களா? இதுதான் கேள்வி. இப்ப பேப்பர் பாக்குறதுல விஷயம். டிகே சிவகுமார் ஸ்டாலின் சொன்னாதான் கேட்பாரு, தாவேகா சொன்னாலும் கேட்க மாட்டாரு. கண்ணாடியை பார்த்து எச்சிட்டு போற மாதிரிலாம் இருக்குது. கூட்டணியில ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு மொத்தமா உங்க கூட்டணியில உட்கார வச்சிருக்கீங்க. அவர்தான் முதலமைச்சராக வந்திருந்தாரு. ஆமா, செல்ஃபி எடுத்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி தான் உங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியா இருக்குது. அவர்கள் நீங்க சொல்லதை கேட்க மாட்டாங்களா? அப்போ ஸ்டாலின் சொல்றதை கேட்கணும். அப்ப ஸ்டாலின் நீ கேட்டல ஒரு கேள்வி, அப்பா எங்க இருக்கிறாரு காணு, நீ அவங்க ஆள் தான் சொல்றான். அப்பா தாயா இப்போதான் ஆண்டுட்டு இருக்கிறாரு, அப்போ ஒரு பிரச்சனைனாலும் அப்பாவை தான் நீ தேடிட்டு போனோம் அப்படின்னு உங்க மின்சாரத்துறை அமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கெத்து காட்டுவதற்காக, நான் பார் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக ஒத்தையா போக நின்னாரே தவிர, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவர்களோடு இணைந்து ஜனநாயகத்தை நிறைநிறுத்துவோம்னு அவர் நினைக்கல. ஜனநாயகன் நான் கொடுக்கறது தான் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு ஹீரோவா தான் அவர் தன்னை கருதுகிறார். ஆனா நடவடிக்கை என்ன ஆயிருதுன்னா கோமாளித்தனமாக முடிந்து விடுகிறது. அவர் போடுற பிளான் எல்லாம் ஹீரோயிசமா இருக்குது. முடிவு காமெடியாக முடிந்து விடுகிறதுதான் நிலைமை. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானம், அதுல எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பலரும் பேசியிருக்கிறாங்க. காவிரி நீர் மேகதாது அணை, இது தொடர்பான இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். அந்த தீர்மானத்தை முதல்ல உதயநிதி பேசுறார். அவர் பேசும்போது ஒரு 4 விஷயங்களை மையப்படுத்தி பேசுறார். ஒன்று மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க இப்ப சமீப காலமாக டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதி தீவிரமாக அதுக்கான முயற்சிகள் நடக்குது. இதுக்கு ஒன்றிய அரசு ஆதரவா இருக்குது. நாடாளுமன்றத்துல ஆதரவாக பதில் கொடுக்குறாங்க. இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்குது. காவிரி தண்ணீரை திறந்து விடுவது அப்படின்றதுல நமக்கு ஒரு பாரபட்சம் இருக்குது. அதுல இந்த முறை ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தண்ணீரை வச்சுக்கிட்டே தராமலாம் இருக்கிறாங்க. அது குறித்து நீங்க அந்த தண்ணீரை பெறுவதற்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்கிறத தெளிவுபடுத்துங்க அப்படின்னு ஒண்ணு கேட்குறாங்க. அப்புறம் விவசாயி கடன் தள்ளுபடி, அதுல நீங்க ஏமாத்திட்டீங்க. 50,000 கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 கடன் வாங்கினவங்களுக்கு முழு தள்ளுபடி, மற்றவங்களுக்கு எல்லாம் 10%, 5%ங்கிற மாதிரி அதை ஏமாத்திட்டீங்க என்பது போல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறார். அப்புறம் டெல்டா மாவட்டம் வறட்சி மாவட்டமாக அதை அறிவிச்சு அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் என்பது குறித்து அந்த 4 விவகார விஷயங்களை தான் அவர் மையப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இதை ஒட்டி தான் விவாதங்களும் நடந்திருக்குது. முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வேளாண் விவகாரங்களை குறித்த தெளிவான பார்வை தேவைப்படுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ தாவேக அரசை பொறுத்தவரை வேளாண் விவகாரம் மட்டும் இல்லை, எக்கனாமியுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பட்ஜெட் பற்றியான பெரிய அறிவோ ஆற்றலோ அல்லது முன் அனுபவமோ கூட கிடையாது.
டிஸ்ட்ரிபியூஷன் வேணால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், படத்தை எப்படி எடுக்கலாம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுவும் கூட 2 கைக்கு மாற்றி விட்றதான் தெரியுமே தவிர கீழ் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கும் போது அதை வந்து எங்கெங்கே போய் ரீச் ஆகும், என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புதுசாக கற்றுக்கிடட்டும். கற்றுக்கிட்டதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னால், எது கற்றுக்கிட்டதுல என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு விவரம் தெரியாதுங்க, ஆனால் நான் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் பக்கத்தில் ஏற்கனவே செஞ்ச வேலைகளை பார்க்கணும், அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, அவருக்கும் ஒரு முன் அனுபவம் இருக்குது. அவர் மேல நீங்க பல அலிகேஷன், என்னென்ன குற்றச்சாட்டுகள் 89ல இருந்து அரசியல் அவருக்கு அரசியல் பார்வை இருக்குது. பிளஸ் இந்த வேளாண் பட்ஜெட் விவகாரத்தை குறித்தும் அதே மாதிரி காவிரி வேளாண்மை குறித்தும் அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலாம் அவருக்கு கேட்டீங்கன்னா அக்குவேர அணிவரா பேசுவார், ஏன்னா அதுல அவருக்கு அனுபவம் உண்டு. அதே மாதிரி இங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் சரி, அவருக்கு ஒரு லெகசி இருக்குது. அவங்களோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே அவங்க அந்த துறையிலே இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் தான் நடிகர் மட்டுமா, என்ன உதயநிதி என்ன நடிகர் இல்லையான்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாது. உதயநிதி ஃபுல் டைம் பொலிட்டீஷியன், லைட்டா போய் நடிச்சாரு. அப்படி பார்த்தா திருமாவளவன் கூட தான் நடிச்சிருக்காரு, அவர் நடிகரா? அப்படி கிடையாது. அதை அவங்க ஒரு பேருக்கு நடிச்சுக்கிட்டாங்க. விஜய் அப்படி கிடையாது. நழிப்புங்கிற ஒற்றை அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ பாலில் தண்ணி கலக்கிறதுக்கும் தண்ணியில் பால் 2 சொட்டை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ மிக்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி இவருடைய அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கும். அப்போ அதைத்தான் அவர் கேள்வி கேட்குறாரு. குறுவை சாகுபடிக்கான இழப்பீடு தொகையை நீங்கள் சரியாக கொடுக்கல. அதே மாதிரி இந்த மேகத்தாட்டு விவகாரத்தில் நீங்கள் முடிய அளவுக்கு வேகமாக நடவடிக்கைகள் எடுக்கலை. குறிப்பாக இந்த காவிரி நீர் இந்த முறை வருவதில் கூட நீங்கள் வந்து போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து பேசுறதுக்கு விஜய் அவர்கள் எழுந்து என்ன சொல்றாரு, நீங்க சரியா பேப்பர் பார்க்கணும் அப்படிங்க. இல்ல பேப்பர் படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்குமே, நாங்க தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. குறுவை சாகுபடிக்கான காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கல. அதாவது இந்த முறை குறுவைக்கு தண்ணி வரல, மேட்டூரில் தண்ணீர் வராதனால், பொய்த்து போனதனால் நீங்கள் பணம் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கு விஜய் என்ன சொல்றாரு, நீங்க சரியா பேப்பர் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை யார்கிட்ட சொல்றாரு, ரெகுலரா பேப்பர் பார்த்துட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் திமுக, அதாவது எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கூட்டமும் பேப்பர்லயே முங்கி கிடந்து நியூஸ் ஒவ்வொரு நிமிஷமும் விஷயங்களை வந்து எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு தரமான எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பேப்பர் பார்த்துருக்கணுங்கிறீங்க. இது வந்து ஒரு தெனாவட்டு. இந்த தாவேகா கட்சிக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்னாலே நீங்க தான்ங்கிற மாதிரி ஒன்ன காட்டிக்கிட்டே. அப்படி இல்லை இல்ல. இப்போ நீங்க பேப்பர் பார்த்தோம், பேப்பர்ல என்ன போட்டிருக்குது, நீங்க அந்த என்ன சொல்றதுன்னா சிறப்பு, அது எப்போது கொடுக்க வேண்டிய பேக்கேஜ், சிறப்பு தொகுப்புல இருந்து நீங்க கொடுக்குறீங்க. நெல், அதுக்கப்புறம் உரம் வாங்குறதுக்கு, மாதிரி மருந்து, பூச்சி மருந்து வாங்குறதுக்கான இந்த பேக்கேஜ் எப்போதும் வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. 2021 60 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்குது. 2022-23 ஆண்டுல வந்து 70 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 70 இருந்து 80 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது 2024-25. எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் தண்ணீர் வந்த காலகட்டம். தண்ணீர் வந்த காலகட்டத்திலேயே விவசாயம் செய்யறதுக்கு, விவசாயம் செய்வதற்கு ஊக்கத்தொகையாக, அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட, அதாவது 6 லட்சம் 5 லட்சத்துக்கு மேல அவங்க இது பண்றாங்க. அதுல 4 லட்சம் விவசாயிகள் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தான் நீங்க உதவி கொடுங்கன்னு இருக்கு. இவங்க உதவி கொடுத்தது எவ்வளவு? இப்ப இவங்க கடந்த ஆட்சியில 70 கோடி சொன்னேன், இவர்கள் 134 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 4000 ரூபாய் பெர் ஹெட், அதாவது ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய். அப்ப நல்ல விஷயம் தானே. 4 லட்சம் ஏக்கருக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கேட்பது 15,000 ரூபாய் கேட்கறாங்க ஒரு ஏக்கருக்கு இழப்பீடு. நீங்க எவ்வளவு கொடுத்துறீங்க? 4000 ரூபாய் கொடுத்துறீங்க. 4000 ரூபாய் கொடுத்தா 134 கோடி ரூபாய் வருது. தண்ணி வருகிற காலகட்டத்திலேயே 80 கோடி ரூபாய் கொடுத்த அரசு திமுக அரசு. தண்ணி வராத காலகட்டத்தில் அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்துறீங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறீங்க. ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த இடத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இடுபொருட்கள் வாங்கணும், உரம் வாங்கணும், விதை நெல் வாங்கணும். இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொடுத்த அந்த ரூபாயோடு சேர்த்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறீங்க. ஆனால் அவர்கள் கேட்பது 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வேணும். நீங்க அதை கொடுத்தீங்களா? இதுதான் கேள்வி. இப்ப பேப்பர் பாக்குறதுல விஷயம். நீங்கள் அந்த விஷயம் பொய் சொல்றாரு, அவருக்கு தெரியலன்றீங்க. அவருக்கு ஒண்ணு தெரியல, இன்னொன்று
தெரிந்ததை அதாவது என்ன செஞ்சிருக்கோங்கிற அதை மட்டுமே அது மட்டுமே உண்மைன்னு நினைச்சிட்டு பேசுறாரு. அவர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதுதான் உண்மைங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப என்ன கூட சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன உதவியாளர்கள் IAS ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, PA வச்சிருப்பாங்க, இதுக்கு இல்லாம ஆலோசகர்கள் சிலரை வச்சுக்கிறாங்க, கூட யாருமே தெரியல. இல்ல அப்படி இல்ல, நாங்கள் செய்வது சரி மத்ததெல்லாம் தப்புன்னு சொல்வதற்கு, அதாவது பொய்யை உண்மைய மாதிரி சொல்லணும்ல. தங்களால் செய்யப்பட்டது இவ்வளவுதான். இப்ப அதுக்குத்தான் உதயநிதி கேட்கிறாரு, ஏங்க அது எப்போதும் கொடுக்குற சிறப்பு தொகுப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கீங்க, பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உரிய நிவாரணம், பாதிப்புக்கான வறட்சிக்கான நிவாரணத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்ல. செங்கோட்டையன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இதை நாங்க செப்டம்பர் மாசம் வாக்குல மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். அவருக்கு புரிஞ்சிருச்சு, எங்க தலைக்கு தெரியல, உள்ள வந்து சமாளிக்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே 3 மாசம் ஆகி போச்சு, குருவை காஞ்சி நாசமா போச்சு. விவசாயிகளுக்கு உடனே பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் ஏதாவது தேருவான். அவனுக்கு நான் இன்னும் 3 மாசம் கழிச்சு, இன்னும் 2 மாசம் கழிச்சுதான் நாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து கொடுப்போம்னா, அப்ப எந்த அளவிற்கு நீங்கள் கீழே இருக்கிற மக்களை ஏமாற்றுகிறீர்கள், அல்லது பிரச்சனையின் வீரியம் தெரியாம நீங்க லெத்தாச்சிக்கா இருக்கிறீங்க. 2 மாசம் கழிச்சு கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க ஏற்கனவே தண்ணி வரல, பொருளாதார நிலைமையிலே அவன் அழிஞ்சு போயிருக்கிறான். அவனுக்கான உரிய நிவாரணத்தை உரிய நேரத்துல கொடுக்கறது தானே அவனுக்கு சரியா இருக்கும். ஒண்ணு, உரிய நேரத்தில் நீர் வரணும், வராத போது உரிய நேரத்தில் நிவாரணம் வரணும். ரெண்டும் செய்யல இந்த அரசு அப்படிங்கறது அங்க இருக்கிற குற்றச்சாட்டு. ஓகே, இது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம், கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, இதே சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றணும். அப்புறம் என்ன புதுசா வேற என்ன, மேகதாதுல வரவிட மாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பக்கம் உதயநிதி சொல்றது பாருங்க, இந்த அரசு அமைந்த பிறகுதான் அவங்க வேகமா வேலை செய்யறாங்க, நீங்க நல்லா கவனிங்க அப்படின்னு உள்ள சொல்றாரு. அவர் கொஞ்சம் நயமா சொல்றாரு. அதே உதயநிதி தஞ்சையில நடந்த விவசாய போராட்டத்துல என்ன சொல்றாரு, இதே செய்தியை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. இந்த அரசுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது, இவர்களுடைய பலவீனத்தை கர்நாடக அரசு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறது. என்ன அச்சம்? ஏன்னா இங்க 5 MP MLAக்களை நீங்க காங்கிரஸ் மூலமா தான் பெற்று உள்ள வச்சிருக்கீங்க, அவர்களுடைய தயவுல தான் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டின் அரசு என்பது காங்கிரசின் கட்டுப்பாட்டுல இருக்குது, அங்க அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அப்போ அவர்களுக்கு தேவையானதை இங்கே இருந்து சாதித்து கொள்ளலாம், இந்த அரசு ஒருபோதும் எதிர்த்து பேசாது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குதுன்னு அங்க பேசுறாரு. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு அப்புறம் இன்னொன்னு, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இது உதயநிதி, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, DK சிவகுமார் வந்து ஸ்டாலின் சொன்னாதான் கேட்பாரு, தாவேகா சொன்னாலும் கேட்க மாட்டாரு. கண்ணாடியை பார்த்து இச்சிட்டு போற மாதிரிலாம் இருக்குது. கூட்டணியில ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு மொத்தமா உங்க கூட்டணியில உட்கார வச்சிருக்கீங்க, அவர்தான் முதலமைச்சராக வந்திருந்தாரு. ஆமா, செல்ஃபி எடுத்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி தான் உங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியா இருக்குது. அவர்கள் நீங்க சொல்லதை கேட்க மாட்டாங்களா, அப்போ ஸ்டாலின் சொல்றதை கேட்கணும். அப்ப ஸ்டாலின் நீ கேட்டல ஒரு கேள்வி, அப்பா எங்க இருக்கிறாரு காணு, நீ அவங்க ஆள் தான் சொல்றான், அப்பா தாயா இப்போதான் ஆண்டுட்டு இருக்கிறாரு, அப்போ ஒரு பிரச்சனைனாலும் அப்பாவை தான் நீ தேடிட்டு போனோம் அப்படின்னு உங்க மின்சாரத்துறை அமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் சொல்றதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். DK சிவகுமார் ஸ்டாலினுக்கு பயப்படுவார் அப்படி அர்த்தம் கிடையாது. ஸ்டாலின் மேல மரியாதை வச்சிருக்கிறாரு, உங்க மேல மரியாதை இல்ல. ஸ்டாலின் அதுக்காக மிரட்ட மாட்டாரு. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவர் இது பண்றதுக்கு? அவர் அந்த உறவை பேணிக்கிடுவாரு. ஆனா உங்க மேல மரியாதை இன்மையின் விளைவு என்ன ஆகுது, அவன் இந்த வேலைகளை வீரியமா செய்யறான். ஸ்டாலின் அரசு கூட்டணியில் இருந்த போது கூட அவர்கள் திட்டங்களை தயாரித்து, திட்ட அறிக்கையை தயாரித்து தாக்கல் செய்ய போகிறார்கள்னு தெரிஞ்ச உடனேயே அவசரமாக வழக்கு தொடுக்குது. இவர்கள் திட்ட அறிக்கை தயார் பண்றாங்க, இவங்க மேகதாட்டுக்கான வேலைகளை தொடங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க அவசரமா வழக்கு தொடுக்குறாங்க. அங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, கர்நாடகா நாங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணலைங்க, அதுக்குள்ள ஏங்க அவசரப்படுறாங்க அப்படின்னு இங்க கேக்குறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்லயும் கேக்குறாங்க, ஏங்க அவங்க ஒண்ணும் அவசரமா ஒண்ணும் பண்ணலையே, அதுக்குள்ள நீங்க அவசரப்படுங்க. இல்லைங்க, அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க, அளவெடுத்திருக்காங்க, எல்லா வேலையும் நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில் இருந்தால் கூட பிரிகாஷனா போய் வழக்கு தொடுத்தது திமுக அரசு. அதனாலதான் அது கேக்குது. நாங்க இவ்வளவு வேகமா கேள்வி கேட்டோம், பதில் சொன்னோம். அப்ப அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. இவங்க ஆள் மேல அச்சமின்மை மட்டும் இல்லை, இவர்களுடைய செயல்பாட்டின் மேலே அச்சம் இல்ல. இவர்களெல்லாம் டம்மி பீஸ் நினைக்கிறாங்க. நீங்க அதன் விளைவுதான் என்ன நடக்குது, அவங்க திட்ட அறிக்கையை சமர்ப்பிச்சு அதுக்கு மேல ஒரு கேஸை போட்டு அந்ததுக்கு கேள்வி வரும்போது அதை ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லி திருப்பி அனுப்பி, அந்த ரிவைஸ் போய் மேல போனதுக்கு அப்புறம், எங்க வெறும் ரிவைஸ் தானே கொண்டாந்து தானே கொடுத்துருக்காங்க, அவங்க ஒண்ணு கெட்டிரலையேன்னு அவன் சொல்றான்.
இவங்க அப்பமும் இப்ப கொண்டு போய் காவிரிக்கு மேல கட்டுறாங்கன்னு சொல்லி பல கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகு, கூட்டணி கட்சிகளின் அழுத்தம், எதிர்கட்சிகளின் அழுத்தத்துக்கு பிறகு போய் நீங்க கேஸை நீங்க வந்து சமீபத்தில் தொடுத்திருக்கீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல, நீங்க எவ்வளவு தாமதமாக வேலை செய்யாம, புரியுது அவங்களுக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் அப்பப்ப வேலை செய்வான், கொடுக்குற பாடத்தை உடனே படிச்சிருவான், முன்கூட்டி கூட படிப்பான். ஆனா அந்த 35 மார்க் எடுக்கிறவன் இல்லைன்னா பாஸ் ஆகுறதுக்கு திணற ஃபெயில் ஆகிற என்ன பண்ணுவான், அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி கடைசி நேரம் உட்காந்து கோழி மேஞ்ச மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த வேலையை தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குது. எந்த வேலையும் உரிய காலத்தில் செய்யாமல் நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் படபடப்பது, அது அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர்கள் அண்டர் பெர்ஃபார்மர்ஸ், இவர்களால் நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால அவங்க கட்டுறாங்க. இவங்கள ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயினுடைய ஆட்சியில் நாம் இருக்கிறோம்ங்கிறது ஒரு பகுதி தான். விஜய் இஸ் நாட் எ கேப்பபிள் மேன்ங்கிற அந்த நம்பிக்கை தான் டி.கே. சிவகுமாரை வந்து இவ்வளவு தில்லா வேலை செய்ய வைக்கிறதே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதனால சரிங்க, ரைட்டு. இப்போ இவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லை, புரிதல் இல்லை, எப்படி கையாளணும்னு தெரியல. எதிர்கட்சி சொல்றாங்க, முன்னாள் ஆளுங்கட்சி சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்கட்சிகள் சொல்றாங்க, கூட்டணி கட்சிகள் உள்ளவங்க சொல்றாங்க, எதிர்கட்சியோட கூட்டணியில் இருந்தவங்க சொல்றாங்க, பலரும் சொல்றாங்க. எடப்பாடி பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு, அன்புமணி பேசுறாரு, சௌமியா அன்புமணி சொல்றாங்க. எல்லா தரப்பும் சொல்லியாச்சு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம ஒற்றுமையை காட்டணும் அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க அது குறித்து அதெல்லாம் அவசியமே இல்லை மாதிரி டீல் பண்ண. ஊர்ல ஈஸியா ஒரு பழமொழி சொல்லாங்க, ஒன்னு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும்பாங்க. சுய புத்தி இல்லை அப்படின்னு சொன்னா சொல் புத்தி, எனக்கு கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மர் தாங்க, அல்லது எனக்கு அனுபவம் இல்லைங்க, நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விஜய் என்ன பண்றாரு, இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது என்ன? அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறான். அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை எது கூட்டுறாங்க? அணையை கட்டணும், இவங்களுக்கு காவிரி நீர் பங்கு கொடுக்க கூடாது, இருக்கிறத நாம வச்சுக்கணும், இப்படிங்கிறதுக்காக நிர்பந்தத்தை செய்வதற்காக அனைத்து கட்சி கூட்டம், அதாவது ஆதிக்கம் செலுத்துறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்றான். நீ நசுக்கப்படுற, உரிமை எழுப்புறதுக்காக நீ கூட்டியிருக்கணும். அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறதுனுடைய பொருள் என்ன? இது திமுக சொல்லுது, எடப்பாடி சொல்றாரு, அன்புமணி சொல்றாரு. நீங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க, அன்புமணியாவது நீங்க மதிக்கணும்னு நாளை பண்ண உங்களுக்கு கூட்டணிக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட கட்சி இது. அவங்களும் சொல்றாங்க அனைத்து கட்சி கூட்டங்கள். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அனைத்து கட்சினா எல்லாரும் வந்து மக்களுடைய பிரதிநிதி. இப்போ வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்கிற எல்லாரும் ரெப்ரசன்டேட் ஆஃப் த பீப்புள். அப்ப அவர்கள் எல்லோரையும் கூட்டி வச்சு கலந்து ஆலோசித்து நாம் எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டின் சார்பாக நாம் ஒன்னா நிக்கிறோம்னு காட்ட வேண்டிய தருணம் இது. இது ஒரு பக்கம். விஜய் என்ன பண்றாரு, ஜனநாயகமா ஜனநாயகனா? ஜனநாயகம்ங்கிறது ப்ளூரல், அது ஒரு தன்மை, அது எல்லாரும் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்களால் உருவாக்கப்படுது. ஜனநாயகங்கிறது ஒண்டி, நான் வர்றேன், நான் வந்து உங்களோட 1 to 1 பேசுறேன், நான் தண்ணியை கொண்டு வந்துடுறேன். நீங்க இவர் பேசினார் இல்லையா, நம்ம சண்முகம் தான் சொன்னாரு, அவர் ஆதரவில் இருக்கிறாரு, நீ என்ன மூட்டை கட்டி தோல் தூக்கி போட்டா தூக்கிட்டு வர போறீங்க தண்ணிய அப்படின்னு கேட்டாரு. ஆனா விஜய் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம ஒத்தையா போனோம்னா அங்க யாரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் வந்து பிளான் எங்க போடுறதுன்னா, சுயபுத்தி இல்லைன்னு சொல்றமே, இந்த சுயபுத்தி எப்படி வேலை செய்து பாருங்க, குறுக்கு புத்தியா வேலை செய்யுது. கூட இருக்கிறவங்களாம் நான் சொல்றேன், அங்க மழை பெய்யறதுக்கான ஏற்பாடு நடக்குது, அங்க வானிலை எல்லாம் அங்க சினாரியோ அப்படி இருக்குது, 2 மாசமா தண்ணி இல்லை, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப மழை பெஞ்சிட்டு நீங்க போனீங்கன்னா மழை பெய்யும் போது தண்ணி வந்துடும். தண்ணி வந்ததுன்னா பாருங்க, நான் மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்து வரேன், எங்க ஆள் கேட்டல நீயே அப்படின்னு கீழே இருக்கிற அணில் குஞ்சு கூட்டணி காட்சிக்காரனே திட்டுவான். எங்க அண்ணன் எப்படி தூக்கிட்டு வந்தார் பாரு, 75க்கு பிறகு, எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு எங்க அண்ணன் தான் கட்டி போய், குண்டு ராவ் காலத்துக்கு பிறகு போய் தண்ணியை தூக்கிட்டு வந்த எங்க தலைவர் தான் சொல்லி அவன் ஃபயர் விடுவதற்கு, ரீல்ஸ் போடுவதற்கு கண்டென்ட் தேடி இருக்குமே தவிர மக்களுக்கு உதவி இருக்காது. ஏன்னா ஜூலை 12ஆம் தேதி தண்ணி வந்திருந்ததுன்னா குறுவை தப்பிச்சிருக்கோம், நீங்க நிவாரணம் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மக்கள் அவதிப்படும் போது ஆடிப்பெருக்குக்கு தண்ணி இல்ல, கடைமடைக்கு தண்ணி இல்ல, கரூரை தாண்டி இப்பதான் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. அது என்னைக்கு கடைமடைக்கு வந்து மக்களுக்கு அது பயன்பெற. அப்படி இருக்கிற நிலைமையிலும் கூட கெத்து காட்டுவதற்காக, நாம் பார் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக ஒத்தையா போக நின்னாரே தவிர, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவர்களோடு இணைந்து ஜனநாயகத்தை நிறைநிறுத்துவோம்னு அவர் நினைக்கல. ஜனநாயகன் நான் தான், நான் கொடுக்கறது தான் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு ஹீரோவா தான் அவர் தன்னை கருதுகிறார். ஆனா நடவடிக்கை என்ன ஆயிருதுன்னா கோமாளித்தனமாக முடிந்து விடுகிறது. அவர் போடுற பிளான் எல்லாம் ஹீரோயிசமா இருக்குது, முடிவு வந்து காமெடியாக முடிந்து விடுகிறதுதான் நிலைமை. ஓகே, இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து வறட்சி அது அறிவிச்சு அதுக்கு நிவாரணம் வழங்கணும்னு சொல்றாங்க. இவங்க தரப்புல அதுக்கு ஒரு
பாசிட்டிவாக எதுவும் இன்னும் வரல. ஒருவேளை யோசிச்சு பின்னாடி சொல்லுவாங்களாங்கிறது கூட எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் பரவலாக சொல்கிறாங்க, பட்ஜெட்லேயே கூட அவர் வந்து விவசாய பகுதிகளுக்கோ அல்லது வந்து கிராமப்புற பகுதிகளுக்கோ கவனம் கொடுக்கல. ஒரு நகர்ப்புற அந்த பகுதிகளுக்கு தான் கவனம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் தான் வந்து ஓட்டு வங்கி இருக்குது, இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, பட்ஜெட்டே அப்படி தான் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாய பட்ஜெட்லயே இவருக்கு பெரிய லேக் இவங்களுக்கு. அதாவது இவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்க்கணும். இவங்க வந்து திட்ட அறிக்கை, இந்த இவங்க கொள்கை அறிக்கை, இந்த இதை விட்டாங்க இல்லையா, அதாவது தேர்தல் அறிக்கை. நான் எதையும் சாத்தியப்படாததை பேச மாட்டேன், நான் எது முடியுமோ அதை மட்டும் தான் பேசுவேன். நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது வந்து நார்மல் பட்ஜெட், மரிய வில்சன் பட்ஜெட்டை விட்டுருங்க. இந்த வேளாண் பட்ஜெட் இருக்குல்ல, ஒரு 45,000 கோடிக்கு, இதை மட்டுமே எடுத்துக்காங்க. விவசாய கடன்களை முழுவதும் ரத்து செய்வேன். என்ன சொன்னீங்க? கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்கள் முழுவதுமாகவும் மற்றவர்களுக்கு 50% ரத்துன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுவதும் நாங்க வந்து 5 ஏக்கர் வச்சிருந்தோம்னா எங்களுக்கு அதிகபட்சம் 5 லட்சம் தான் கொடுக்க முடியும், ஆனா நாங்க போய் நின்றோம்னா 3 லட்சம் தான் கொடுக்குறோம். நீங்க அதோட கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி ரூபாய் வரும் அந்த பணம். நீங்க அதை எங்களுக்கு கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 25,000 கோடியை கழிச்சு விட்டீங்கன்னா மொத்த பட்ஜெட்டே 45,000 கோடி தான். அதுல 25,000 கோடி கழிச்சிங்கன்னா அதுல என்ன மிச்ச பட்ஜெட் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுல இரிகேஷன் சிஸ்டத்துக்கு செலவு பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற வாய்க்கால்கள் குடிமராமத்து பணிகளை எல்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் 20,000 கோடி வச்சு செய்ய முடியுமா? அப்போ கொடுத்த வாக்குறுதியே முட்டாள்தனமானது இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையேங்கிற வேதனை அவர்களுக்கு இருக்குது. ஆனா நாம அதாவது ஒரு பட்ஜெட்டா அல்லது ஒரு குடிமகனா பார்க்கும்போது தகுதியே இல்லையே, ஏன் வாயை திறந்து இப்படிலாம் போய் சொல்ற? இப்ப சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கிறிய, ஏன் இப்படி வெக்கம் இல்லாம? நீங்க எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஏதோ விவசாய கடன்களை ரத்து செய்தவர்னு பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. எங்க ரத்து பண்ணீங்க? முழுசு ரத்து பண்ணிட்டீங்களா? ரத்து பண்ணல. பொய் சொல்லிட்டு பேனர் அடிக்க கூடாது. இது ஒன்று. இன்னொன்னு என்னென்னலாம் உள்ள கொடுத்துருக்காங்க தெரியுமா? நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் கொடுப்போம். அதை பற்றி இதுல ஒண்ணுமே வரல, இந்த பட்ஜெட்ல சொல்லல. அதே மாதிரி ஆதரவு விலை டன்னுக்கு, கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4,500 ரூபாய் கொடுப்போம். அதை பற்றி எந்த தகவலும் வரல. அது போக முறைசோர், அதாவது இந்த சிறு விவசாயிகள் இருப்பாங்களா, துண்டு நிலம் வைத்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை, 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம். அந்த 15,000-த்தை 2 தரமாக 7,500 7,000 2 பட்டம் விதைக்கும் போதும் இடுபொருட்களுக்கான அந்த செலவினங்களாக 7,500 7,000 கொடுக்கும். மூலதன செலவாக அது கொடுக்கல. அதை பத்தி இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க, எது அப்ப தெரியாமல இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே ஒரு வேளாண் பட்ஜெட் இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு இங்க எல்லாத்தையும் மாத்தி இருப்பீங்க. அப்படிதான் நடந்திருக்கு போகுது. ஆனா அது தெரியாமலா செய்றீங்க? அவரை முன்னாள் அமைச்சரே சொல்றாரு, முன்னாள் விவசாயத்துறை அமைச்சரே சொல்றாரு, நான் படிச்ச பட்ஜெட் மாதிரி இருக்குது அப்படின்றாரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஆமா, அப்படியே அந்த வார்த்தைகள் அப்படியே அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இதுல இப்படி இது அப்படி அப்படின்னு 2-3 தான் மாத்தினா போதும், இவங்களை இப்படி ஏமாத்திரலான்னு இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படித்தான் இவங்க வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. $1 ட்ரில்லியன் சொன்னாரு. 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொன்னாரு. 30 இவங்க ஒரு 2 வருஷத்தை எக்ஸ்ட்ரா போட்டு $1.5 ட்ரில்லியன் பேரு அப்படி மாத்துவது மூலமா வந்து திட்டங்களை அறிவிச்சிட முடியும்னு நம்புறாங்க, ஏமாத்துறாங்க. சோ அதன் விளைபாடு என்ன வேணுங்க? இப்படி சொல்றேன்னா, இப்போ எல்லாத்தையும் மாத்தி அதாவது ஆதரவு விலை சொன்னா, அதே மாதிரி உதிரி பாட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா, அதாவது கூலி விவசாயிகள், வேலைக்கு போகிறவங்க, அவங்க அதுபோல் குத்தகை விவசாயிகள், இவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுக்கப்படும். அந்த அடையாள அட்டை கொடுத்துட்டு அவர்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய். இதெல்லாம் உங்க இதுல இருக்குது. ஆனா நிதிநிலை அறிக்கையில இருக்கா? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படி பட்டியல் போட்டு வச்சுக்கிறேன். இதில் இவ்வளவு சொல்லிட்டு இதெல்லாம் என்னங்க நம்பர் என்ன எவ்வளவுங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நேத்தாவது 0 சொன்னேன், இன்னைக்கு -0 அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கரடியே காரி துப்பிய தருணம்னா இதுதான். அப்படிதான் இருக்குது இந்த பட்ஜெட்டு. இந்த லட்சணத்துல இவங்க வந்து நீங்க பேப்பர் பாத்தீங்களான்னு எகத்தாளம் பேசுறது ரொம்ப ஓவர். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பேசுமிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.
தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.